திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரைந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை நாம் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனித நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்கு உண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி செண்பகவல்லி ஞானப்பிரகாசம் அம்மையார் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். சிவாய நம ஐயா. நற்றுணையாவது நம சிவாயவே. 12 திருமுறைகளை அருளிய அருளாளர்கள் திருஞான சம்பந்தர், வாகீசர், சுந்தரர், திருவாதவூரர், மற்றை திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூரர், தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டர், ஆதித்தர், வேணாட்டடிகள், வாய்ந்த திருவாலியமுதர், மருவு புருடோத்தமர், சேதிராயர், மூலர், மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரை காலம்மை ஐயடிகள், சேரமான் ஒளிர்கீரர், கல்லாடனார், உன் கபிலர், பரணர், மெய்வுணர், இளம் பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகளார், திருமேவு வட்டின தடிகளோடு நம்பியாண்டார், நம்பி சேக்கேழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, திருமேவு பட்டின தடிகளோடு நம்பியாண்டார், நம்பி சேக்கீழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அற்புதம் அற்புதம் அற்புதம். திருக்கதவம் அடைதல். ஐயா ஞானப்பிரகாசம் ஐயா, சிவத்திரு ஞானப்பிரகாசம் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். வாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம் ஐயா. அருட்பெரு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு சரி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருட்சமய முதற் சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்ணனவும் போனம் உய்ய, இருட்கட உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தந்திருவருளும் எனவும் கூடி, தெருக்கலைஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே, திருக்கலைஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. திருச்சிற்றம்பலம். அற்புதம் அற்புதம். அடுத்து திருக்கதவம் திறத்தல். சேலம் மாவட்டம் பூசாரிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சிவ திரு பெருமாள் ஐயா அவர்கள் வாங்க. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள், அருமானுற்றை பின்னை நீ அம்மா நலங்கி அகற்றாதே, திருமாமணி சேர் திருக்கதவும்
திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருபுயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமாலறியா திருபுயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருத்தால் சென்று சேர்வோமே. சிவா திருச்சிற்றம்பலம். அற்புதம் அற்புதம் அற்புதம். சிவபெருமானே சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அடுத்து திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையில் வசிக்கக்கூடிய சிவத்திருமதி சரஸ்வதி சுந்தரேசன் அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருப்பள்ளி எழுச்சி. விண்ணகத்தே வரும் நன்னவும் மாட்டா, விண்ணகத்தே வரும் நன்னவும் மாட்டா, விழு பொருளே உன் தொழுபடியோம்கள் மன்னகத்தே வந்து மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே. வந்திரு பெரும் துறையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று களி தருத்தேனே. கண்ணகத்தே நின்று களி தருத்தேனே. கடல் அமுதே கரும்பி விரும்பும் மடியார் என்னகத்தாய் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய். என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஓம் நம சிவாய. நன்றி ஐயா. சிவசிவா திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி நன்றி. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினாலிடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் அதிகாலை 5:20 மணிக்கு ஒவ்வொரு நாளும் திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை நாம் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். இந்த சிந்தித்தலுக்கு ஒரு களமாக நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்து இருக்கக்கூடிய சிகாரம் சைவ நெறி பாடசாலைக்கும் இந்த அமைப்பிற்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லி, நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கும் நன்றிகளை சொல்லி, நம்முடைய அறியாமையை நீக்கி அகைருளை நீக்கி இது என்னதென்று சுட்டி காண்பித்த தாய் முதற்கொண்டு காரிய குரு, காரண குரு, கர்த்தாவாகி கடைசியில திருவடியில கொண்டு வந்து சேர்த்த அத்தனை குருநாதர்களுக்கும், இந்த உலகத்தை சொல்லி கொடுத்தவங்க, நம்முடைய மனசை படிக்கக்கூடிய மனசை வந்து பக்குவப்படுத்தினவங்க அத்தனை பேருக்கும், ஆமா அது துன்புறுத்தினவங்க இருந்தாலும் அவங்களும் நமக்கு குரு தான். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கஷ்டப்படுத்தவங்களும் நமக்கு குரு தான். காரணம் என்ன? அந்த கஷ்டம் கொடுக்கலன்னா நம்ம இறைவனுடைய திருவடிக்கு வந்திருக்க மாட்டோம். ஆக துன்பத்துக்கும் நம்ம நன்றி சொல்லணும்,
இன்பத்துல நம்ம எல்லாத்தையும் மறந்து இருந்தாலும் துன்பம் தான் நம்மள இறைவன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுனால அந்த துன்பமாக்கி இருளுக்கும் நம்ம நன்றி சொல்லணும். அந்த துக்கம் தான் நம்ம அடுத்த விசாரணைக்கு அத சுய விசாரணைன்னு சொல்லுவாங்க. விரக்தி. இந்த விரக்தி தான் ஞானத்தின் ஆரம்பம்னுவாங்க. அது என்னங்கய்யா விரக்திய போய் அதாவது எதுவுமே கிடைக்கல, இதுக்கப்புறம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைக்கிற நேரம் இருக்கு இல்லையா? அந்த நேரம் தான் இறைவனுடைய திருவடியை அடையிற நேரம். ஏன்னா விரக்தி இல்லாம ஒருவன் ஞானத்துக்கு வர முடியாது. ஏன்னா இந்த உலகத்தை வெறுக்கணும். இந்த உலகத்தை வெறுக்கிறதுக்கு துன்பம் வேணும். அதுதான் சாமி துன்பத்தை தராரு. நீ நீ அனுபவிக்கிறதெல்லாம் வந்து 100% இன்பம் இல்லப்பா. அது நம்ம கொண்டு போய் சேர்த்துரும். அது பொய்யானதுன்னு சொல்றதுக்கு தான் நோய் தராரு சாமி. எதுக்கு நோய் தராரு? நீ அனுபவிப்பது சதம் அல்ல. அது சதம் அல்ல. அது சதம் இல்லை என்பது தெரிந்து கொள்வதற்காக தான் நமக்கு துக்கத்தை தரார். அப்ப சாமி சும்மா ஒண்ணும் நமக்கு துக்கத்தை தரல. ஒரு வேதனையும் வலியும் ஏன் தராருன்னா, நீ யோசிக்க வேண்டும். நீ யோசிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் அது தராரு. அப்போ அது தரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, சோதனைய நம்ம சாதனையா மாத்தணும். ஏன் சோதனை வைக்கிறாரு சாமின்னா, அத நீ சமாளிக்கிறியா? அப்படின்றதுக்காக தான் என்ன பண்றாரு? சோதனையா வைக்கிறாரு. அந்த சோதனையை சமாளிக்கும் போது சாதனையா மாறுது. அப்ப அப்பாவை இறுக்கி பிடிக்கிறோம் நம்ம. அப்ப குழந்தை நம்மள கூப்பிடுதான்னு சாமி என்ன பண்றாரு? பார்க்கிறாரு. அப்ப அந்த நேரத்துல இறுக்கி பிடிக்கும்போது தான், அதனாலதான் விரக்தி இருக்கும்போது தான், வேதனை இருக்கும்போது தான், வலி இருக்கும்போது தான் நம்ம வந்து பக்தியில மூழ்கி இருக்க முடியும். இது எதுவுமே இல்ல உங்களுக்கு. விரக்தி இல்ல, வேதனை இல்ல, வலி இல்ல, வேதனை இல்ல, தோல்வி இல்ல, எதுவுமே இல்லன்னா, நீங்க சாமி பக்கம் திரும்பவே மாட்டீங்க. சாமி பக்கம் ஆரம்ப கட்டத்துல என்ன பண்ண மாட்டீங்க? திரும்பவும் மாட்டீங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அத்துணை துன்பங்களுக்கும், விரக்திக்கும், வேதனைக்கும் நம்ம நன்றி சொல்லணும். சாமி அந்த கார் இருள் கொண்டு, அந்த துன்பத்தை கொண்டு நம்மள என்ன பண்றாரு? பக்குவப்படுத்துறாரு. அந்த துன்பமே இல்லன்னா, நம்ம சாமி பக்கம் திரும்ப மாட்டோம். அதனால இப்ப இன்னையிலிருந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு ஏற்பட்ட அத்தனை இடருக்கும் நன்றி சொல்லணும். நமக்கு ஏற்பட்ட அத்தனை தடைக்கும் நன்றி சொல்லணும். நமக்கு ஏற்பட்ட அத்தனை சோதனைகளுக்கும் நன்றி சொல்லணும். நமக்கு ஏற்பட்ட அத்தனை துன்பத்துக்கும் நன்றி சொல்லணும். நமக்கு துன்பத்தை விளைவித்த அத்தனை நண்பர்களுக்கும் நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க நமக்கு தடை விதிக்கலைன்னா, நம்ம இறைவனை தெரிஞ்சுக்க முடியாது. சவால் வந்திருக்காதுல்ல. ஒரு வைராக்கியம் வந்திருக்காது. ஒரு வைராக்கியம் வந்திருக்காது. ஒருத்தனை முடியும்னு சொல்றத விட, முடியாதுன்னு சொல்லி பார்த்தா கொஞ்சம் வேகம் வரும். உன்னாலலாம் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அப்பதான் செய்யணுன்ற ஒரு வேகம் வரும். முடியும் முடியும் சொல்லி அவனை முடக்கிடலாம். பாராட்டி பாராட்டி ஒருத்தனை கெடுத்துடலாம். பாராட்டி பாராட்டி ஒருத்தன் உனக்கு என்னப்பா ஒண்ணும் இல்ல ஒண்ணு நல்லாப்பா நீ ராஜா விட்டு கண்ணுட்டிப்பா அப்படின்னு சொல்லி சொல்லி அவன் என்ன பண்ணிடலாம், கடைசி வரலாம் உழைக்க விடாம செஞ்சிடலாம். உன்னாலலாம் என்ன முடியும்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டா பேசி பாருங்க. ஆப்போசிட்டா பேசி பாருங்க. உடனே அந்த வீரியம் கொஞ்சம் வேலை செய்யும். அது போல இந்த விரக்தி, வேதனை, துன்பம், துயரம், துக்கம் இதெல்லாம் நம்மள வந்து ஒரு கட்டத்துல சாமியோட திருவடியை நினைக்கிறதுக்காக நமக்கு சாமி கொடுக்குற மிகப்பெரிய இருள். அதுதான் அதையும் கையில வச்சிருக்காரு. இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. அந்த வார்த்தையை நல்லா யோசிச்சு பாருங்க. இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் எல்லையுமாம் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே. துன்னிருளே அப்படிப்பட்ட இருளை கையில வச்சிருக்காரு சாமி. அப்போ எதுக்குன்னா நமக்கு வந்து உடனே அந்த வெளிச்சத்தை கொடுத்தோம்னா நம்மளால தாங்க முடியாது. ஆக இன்பத்துல நாம வந்து இறைவனுடைய திருவடியை வந்து என்ன பண்ண மாட்டோம்? பார்க்க மாட்டோம். அதே மாதிரி துயரத்துல தான் நம்ம என்ன பண்ணுவோம்? எம்பெருமானுடைய திருவடியை நோக்கி வருவோம். அப்போ இந்த துயரத்துக்கும், துக்கத்துக்கும், விரக்திக்கும், வேதனைக்கும், வலிக்கும், தோல்விக்கும் நம்ம என்ன பண்ணணும்? சாமி கிட்ட போயிட்டு முறை வைக்கணும். அப்பதான் புருவ நடுவுல போய் மனசு ஒன்றி நிற்கும். அப்போதான் வந்து குருநாதருடைய பேச்சு அவங்களுக்கு காதுல விழும். அதுதான் முழுசா சதமா கொடுக்கறது கிடையாது யாருக்கும். அப்ப இந்த பிறந்து மொழி பயின்று நமக்கு உலகத்தை காண்பிச்சு கொடுத்தாலே தாய். இதுதான் உங்க அப்பா, இதுதான் உங்க சித்தப்பா, இதுதான் உங்க மாமா, இதுதான் உலகம், இதுதான் மண்ணு, இதுதான் கல்லு, இதுதான் நீரு, இதுதான் நெருப்பு. இப்படி சுட்டி காமிச்சா இல்லையா? அந்த தாய் முதல் குரு. அவள் முதற்கொண்டு காரிய குருவாக வந்து உலகத்தை சொல்லிக் கொடுத்த காரிய குருவுக்கும், அதுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்த காரண குருவாகிய மனசுக்கும், அதுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்த சிவகுருவாக வந்து நமக்கு வாழ்க்கையில் இருக்க துன்பங்கள் எல்லாம் எடுத்து சொல்லி, நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி கொடுத்து, கடைசியில உலகத்துல இருக்கிற பொருள்களால உனக்கு மன நிறைவடையாது. ஒருபோதும் உனக்கு நிம்மதி கிடைக்காது. நீ பிடிக்க வேண்டிய இடம் திருவடி. அதுதான் பொருவ மத்தியம். அங்க நீ நடுவுநிலையில இருந்தீன்னா சத்தியமா உனக்கு பரிபூரணம் கிடைக்கும். அப்படின்னு கொண்டு வந்து யார் உங்களை சேர்க்கிறாரோ அவர்தான் சிவகுரு. அந்த குருநாதருடைய பொற்பாதங்கள்ல நம்முடைய மனமொழி மெய்களால வணங்கி நம்முடைய உடல் பொருள் ஆவியை சமர்ப்பிக்கணும். ஏன்னா விலை இல்லாதது. நிம்மதின்றது என்னது? விலை இல்லாதது. ஆமா, விலை மதிப்பற்றது. எப்படி அன்பு விலை மதிப்பற்றதோ, எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு இருக்கு இல்லையா? அதுதான் விலை மதிப்பற்றது. அப்படிப்பட்ட நம்ம மேல கருணை உள்ள
எம்பெருமானுடைய திருவருள் கருணையினால மானுட சட்டை தாங்கி வந்து அசரீரியா நமக்கு சொல்லி தராரு. யாரு? சிவபெருமான். அப்பா நீ வந்து தேறி வந்துரு, மேல வந்துரு, திருவடிக்கு வந்துரு அப்படின்னு சொல்றாரு. அப்படி நமக்கு மானுட சட்டை தாங்கி வந்து திருவடியை சுட்டி காமிச்சாங்க இல்லையா, அவங்கள நம்ம வந்து ஒருபோதும் உதாசீனப்படுத்தக்கூடாது. ஏன்னா திருவடியில கொண்டு வந்து சேர்த்தாங்க இல்லையா, நீ என்ன கதி அடைவியோ அப்படின்னு சாப விடுவாங்க. நீ நல்ல கதி அடைவியான்னு. உங்களுக்கு நல்ல கதியை கொண்டு வந்து சேர்த்தாரு இல்லையா, அதுதான் புருவ நடு. இதுக்கப்புறம் புருவ நடுக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த கவலையும் கிடையாது. யார் எந்த சாபம் விட்டாலும் பலிக்காது. காரணம்னா எம்பெருமான் திருவடியில் நிழல்ல இருக்கு. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணை அடி நிழலே. அதான் புருவ நடு. அப்ப யார் ஒருவர் சுண்ணாம்பு கால்வாயில போட்டாலும் சரி, கடல்ல கல்ல கட்டி போட்டாலும் சரி, எம்பெருமான் திருவடி ஞானத்துல திளைத்து இருக்கிறாங்களோ, ஏகாந்தமா உடம்பு மனசு உயிர் எல்லாம் தெளிச்சு, வலது கண் சூரியன் இடது கண் சந்திரன் அக்னி நேத்திரத்துல ஆடாம அசையாம நிக்கிறாங்க இல்லையா, அவங்கள என்ன பண்ணாதான் பஞ்சபூதமும் ஒடுங்கி நிற்கும். எல்லாமே அதான் சொன்னேன். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே. அப்போ நாவுக்கரசர் பாடுறாரு, இந்த பாட்டை பாடுறாரு. எப்படிப்பட்ட இடத்துல? அந்த சுண்ணாம்பு எரியும், அது உள்ள போட்டாங்க, அந்த சுண்ணாம்பு அறையில போட்டாங்க, கிளிஞ்சல்கள்லாம் நிறைய இருக்கிற அந்த அறையில போட்டாங்க. இவன் வெந்துருவான், வெந்து சாம்பலா போயிடுவான்னு தான் அதுல போட்டாங்க. அதான் சொல்றாரு. அப்படிப்பட்ட இடத்துலயும் என்ன சொல்றாரு? மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் எந்த இணையடி நிழலை. அப்படி ஈசனுடைய இணையடி நிழலை யார் ஒரு புரு நடுவுல பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு எங்க தூக்கி போட்டான்னு, என் உடம்பு நீங்க எங்க வேணாலும் தூக்கி போடுங்க, நான் எம்பெருமான் திருவடியில இருக்கிறேன் அப்படின்னு வைராக்கியம் ஒருத்தர் புரு நடுவுல அப்படி நின்றுட்டாங்கன்னா, நீ என்ன வேணாலும் பண்ண, நான் பாத்துக்கிறேன், அவ்வளவுதான். இதுதான் வைராக்கியம். பக்தி வைராக்கியம். பக்தி ரெண்டா பிரிங்க. மூட பக்தி, பக்தி. பயபக்தி எங்க பணியணும்? யாருக்கு பயப்படணும்? அஞ்சுவதும் அடி பணிவதும் அவன் ஒருத்தனுக்கு மட்டும்தான் அடி பணியணும், மற்றவங்களுக்கு எல்லாம் பணியணும் அவசியம் இல்லை. அடியாருக்கு பணியணும், அடியாருக்கு பணியணும், சிவனடியாருக்கு பணியணும். பணிவு பக்தி. அப்ப இது ரெண்டும் கொண்டு போய் எங்க நிறுத்தணும்னா பொருள் நடுவில் பயபக்தியோட பார்க்கணும். அப்பா அப்படின்னு பார்க்கணும். விளையாட்டா பார்க்க கூடாது, குழந்தைத்தனமா பார்க்க கூடாது. அப்போ அதுதான் முறையா சுட்டி காமிப்பார் குருநாதர். வந்து சுட்டி காமிச்சு அந்த திருவடி உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அதுதான் பொக்கிஷம். அதனாலதான் சொன்னேன், எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய நிம்மதியை வேற யாராலும் தர முடியாது. அதுதான் நான் கூவி கூவி வந்துருங்க, 4:10 வந்துருங்க, 4:10 வந்துருங்க, இல்ல மாலை 6 மணிக்கு வந்துருங்க. அதான் சொன்னேன், எத்தனை கோடி கொடுத்தாலும் எழுதி வச்சுக்கங்க, பேப்பர்ல கூட எழுதுங்க. எத்தனை கோடி கொடுத்தாலும் உங்களுக்கு விடுதலை உங்களிடமிருந்து கொடுப்பதற்கு அந்த இடத்துல தவிர வேற எதுவும் கிடையாது. வேற எங்கும் விமோசனம் கிடையாது. வேற எங்கேயுமே விமோசனம் கிடையாது. விமோசனம் கிடையாது. எழுதி வச்சுங்க. உங்களுக்கு விடுதலை, உடம்பிலிருந்து விடுதலை, உங்க மனத்திலிருந்து விடுதலை, உங்க மயக்கத்திலிருந்து விடுதலை குருநாதருடைய அருளால அங்க கிடைக்கும். குருவை நம்பணும், குருவை நம்பணும். குருவை நம்பினீங்கன்னா இந்த உடம்பால வரக்கூடிய அவஸ்தை, அப்புறம் மனசால வரக்கூடிய அவஸ்தை, அப்புறம் உயிரால வரக்கூடிய அவஸ்தை இத்தனையும் தவிர்த்து அவர் என்ன பண்ணுவாரு? திருவடியில கொண்டு வந்து சேர்ப்பார். அதனால்தான் குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லை. ஏன் இவ்வளவு தூரம் பேசுறேன்னு சொன்னா, நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குருநாதர் வேணும், குரு இல்லாத வித்தை பாழ். யார் உங்களுக்கு இந்த சுத்திகரிப்பை செஞ்சு தராங்களோ அவங்கதான் குருநாதர். உங்களை திருவடியில கொண்டு வந்து சேர்த்து இதுதான் திருவடி மகிமை, இங்கதான் இறைவன் இருக்கிறாரு, இங்கதான் அம்மையப்பர் இருக்கிறாரு, வலது கண்ணு சூரியன் இடது கண்ணு சந்திரன் அப்படின்னு சுட்டி காமிச்சு கொண்டாந்து விட்டுறாரு இல்லையா, அதை இறுக்கி பிடிச்சுக்கணும். மரணம் இல்லா பெருவாழ்வு, சாகா கலை எல்லாமே அங்கதான் இருக்கு. அப்போ நிலையில்லாததெல்லாம் நிலைக்காதுன்னு சொல்லி நிலையானது பாதத்துல, அதாவது திருப்பாதத்துல கொண்டாந்து விடுறாருல்ல, சிவன் பாதத்துல கொண்டாந்து விடுறாருல்ல. அது எவ்வளவு பெரிய புண்ணியம். அப்ப நீங்க எதுக்கு நிகழ்ச்சிக்கு வர்றீங்க? நீங்க அனுபவிக்கணும், சிவபெருமானுடைய பாதத்தை நீங்க அனுபவிக்கணும். அப்படி அனுபவிச்சு நீங்க உணர்ந்த பிறகுதான் 4 பேருக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? திருவடியை கொண்டாந்து சேர்க்க முடியும். அப்ப எது திருவடின்னு நீங்க உணரணும் இல்லையா, அந்த திருவடியில கொண்டாந்து சேர்க்கிறவர் தான் குருநாதர். அந்த குருநாதருடைய பொற்பாதங்கள்ல நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் விட்டணும், கொண்டு போய் சேர்த்துட்டு சாமி என்ன, அவ்வளவுதான்.
என் உடம்ப அவங்ககிட்ட வித்துட்டேன். அதாவது விட்டுட்டேன். வித்துடல, விட்டுட்டேன். மனசை விட்டுட்டேன். ஆனா ஆணவம் அவ்வளவு சீக்கிரம் விடுமா? விடாது. நீ என்ன சொல்றது, நான் என்ன செய்யறது? ஆணவன்ற கொம்பு ஒன்று இருக்கு இல்லையா? அவ்வளவு சீக்கிரம் அது என்ன பண்ணாது? நான் எப்படி உங்ககிட்ட பண்ணிடுறது? அப்ப ஈகோ வந்து முட்டிக்கும். அந்த ஈகோ வந்து கரைக்கணும். அதுவும் குருநாதருடைய அருளால, அவன் அருளால அவன் தாள் வணங்கி, அப்போ ஆணவம் அடங்க நிக்கணும், கண்மம் ஒடுங்க நிக்கணும், மாயை பணிஞ்சு நிக்கணும். இப்படி நின்னா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? திருவருள் கருணை அனுபவிக்க முடியும்னு சொல்லி, மீண்டும் ஒரு முறை நம்ம எல்லாம் திருவடியில கொண்டு வந்து சேர்த்த அந்த குருநாதர் அடியனுடைய சிவானந்த பரமஹம்சருடைய பொற்பாதங்களை மன்னமொழி மேகலால வணங்கி அடியனுக்கு உபதேசம் தந்த நித்யானந்த சுவாமிகள் அடியனுக்கு உபதேசம் தந்த அந்த ஆனந்த நிலையை கொண்டு வந்து சேர்த்த அத்தனை குருநாதர்களுக்கும் மனமொழி மெய்களால வணங்கி உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பிக்கிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இனி நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஏன்னா நன்றி இருக்கணும். அடியேன் வளர்ந்து வந்த போது யார் யாரெல்லாம் எனக்கு திருவடியில கொண்டு வந்து சேர்த்தாங்க, எது உண்மை, எது சத்தியம், எது பொய், எது எது கோயில், எது ஆலயம், எது நந்தி, எது கொடிமரம், எது ஆகமம், எது லிங்கம், எது தட்சிணாமூர்த்தி, எது நாராயண, எது பிரம்ம, எது சண்டேச மூர்த்தம், எது துர்கா, எது எது பாலகணபதி, இவங்க எல்லாம் உடம்புக்குள்ள எங்க இருக்கிறாங்க, ஏன் கோயிலுக்கு வரணும்னு சொல்லி கொடுத்தாங்க பாத்தீங்களா? அதை மறக்கக்கூடாது. என்னையும் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவாறு பெறுவார் அச்சோ. இந்த தெளிவை யார் உங்களுக்கு தராங்களோ அவங்கதான் குருநாதர். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. இந்த மயக்கத்தை யார் அறுக்கிறாங்களோ அவங்கதான் சர்க்குரு. மற்றவங்களாம் ஷோகுரு. ஷோகுருன்னா என்ன? காட்சி குரு. காட்சி மட்டும் கொடுப்பாங்க. காட்சி மட்டும் கொடுக்குறவங்க குருநாதர் கிடையாது. அவனெல்லாம் ஷோ, அவ்வளவுதான். அவங்க கிட்ட பணம் இருக்கும், எல்லா வசதியும் இருக்கும். இதான் ரகசியம். சாமியோட பெருங்கருணை. சாமியோட பெருங்கருணையினால நம்ம குருநாதர்கிட்ட நம்ம எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு உள்ளுக்குள்ள போலாம். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருமந்திரத்துல ஏன் இவ்வளவு தூரம் பேசுனா, குருவருள் இல்லைன்னா திருவருள் கிடைக்காதுங்க. குருவருள் இல்லைன்னா திருவருள் கிடைக்காது. நான் படிச்சு சொல்றேன். ஆமா, ஒருத்தர் கை பிடிச்சு கொண்டு போய் சுட்டி காமிச்சா மட்டும்தான் அந்த உயிருக்கு அறிவு, இல்லைன்னா அறிவு கிடையாது. திருப்பி ஏன் சொல்றேன்னா, கூடியது கூறல் குற்றத்துக்கு ஆளானாலும் தினமும் நான் இதை சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இறுக்கி பிடிச்சிக்கங்க. ஆனா அவருக்கு பழி ஏற்படுத்தாதீங்க. அவருக்கு பழி மட்டும் அவருக்கு கலங்க ஏற்படுத்தாதீங்க. அவர் மனசு புண்படுத்தாதீங்க. யார் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லி தராங்களோ அவங்களுக்கு கலங்கத்தை உண்டு பண்ணாதீங்க. அவர் மனசு நோகக்கூடாது. அவர் வந்து உங்களை கொண்டு வந்து அழகா கொண்டாந்து மேல நிம்மத்தியை நிக்க வைக்கிறாரு இல்ல, இதான் திருவடின்னு. அவர் மனசு புண்படக்கூடாது. அவரை போய் பரிசோதனை பண்ணக்கூடாது. அவரை போய் என்ன பண்ணக்கூடாது? ஹர்ட் பண்ணக்கூடாது. அப்போ அவர் நம்ம என்ன பண்ணுவோம்? மானோட சட்டை தாங்கி வந்து நமக்கு சொல்ல வந்திருக்கிறார் சாமி அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். அவ்வளவுதான். ஏன்னா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாது. உங்க உடம்பாலையும் மனசளவுலையும் உயிரளவுலையும் உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு நயா பைசா எதிர்பார்க்க மாட்டாரு. எதையும் எதிர்பார்க்காம வந்து சொல்றாரு இல்லையா, அவர்தான் சர்க்குரு. சத்தியத்தை சொல்லுகிற சர்க்குரு. அங்க நம்ம உடம்ப மனசை உயிரை விட்டு எனக்கு காமிச்சு கொடுங்க சாமின்னு சொன்னா மட்டும்தான் புருவ நடுவத்தை அவர் என்ன பண்ண தொட்டு காமிப்பாரு. அப்பதான் சுவாசம் மூக்கு வழியா போகாது. அப்பதான் திருவடியில வந்து நிற்கும். அந்த நாள் எந்த நாள்? அதான் பிறந்த நாள். நமக்கு மடைமாற்றம் செய்த நாள், திருவடியை தெரிந்து கொண்ட நாள் தான் நம்ம பிறந்த நாள். குருநாதர் வந்து அந்த கட்டவரில் வச்சு ஒரு அழுத்தி ஓமுன்னு எழுதி மூச்சு காத்து உள்ள இழுத்து டக்குன்னு அதை எழுத்து காட்டு என்ன பண்ணுவார்? மூக்கு வழியா போகாது நின்று போச்சு பாரு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படின்ற சொல்ற நாள் இருக்கு இல்லையா, அதுதான் கதி பெற்ற நாள். அதுதான் நீங்க பிறந்த நாள். அதான் குரு வேணும். குரு இல்லாம எம்பெருமானோட திருவடி என்ன பண்ண முடியாது. சரி, இப்ப நம்ம திருமந்திரத்துக்குள்ள போயிடலாம். சிவபெருமானி குருவை பத்தி கொஞ்சம் பேச வேண்டியதாகி போச்சு. குருன்னா நம்முடைய அறியாமையை நீக்கிறவர் தான் குரு. ஆமா, அது எப்படி வேணாலும் வரலாம். மானோட சட்டை தாங்கி வரலாம், குழந்தையா வரலாம், பொண்ணா வரலாம், சின்ன பொண்ணா வரலாம், வயசுல பெரியவங்களா வரலாம். ஆக மொத்தம் நம்முடைய அறியாமை நீக்கணும், அவ்வளவுதான். ஆனா ஈகோ பார்க்க கூடாது. அவர்கிட்ட போய் ஜாதி பார்க்க கூடாது. அவரோட கோலம் கோத்திரம் எல்லாம் பார்க்க கூடாது. ரிஷி மூலம் பார்க்க கூடாது, நதி மூலம் பார்க்க கூடாது.
ஒரு நதியில தண்ணி குடிக்கிறேன்னா தண்ணியை மொண்டு குடிக்கிற வேலையை மட்டும்தான் நீ பார்க்கணும். அந்த தண்ணி என்ன ஜாதின்னு பார்க்க கூடாது. அந்த தண்ணி எங்க இருந்து வருதுன்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா உன்னால குடிக்க முடியாது. உனக்கு தேவை உன் தாகம் தீரணும், அவ்வளவுதான். அந்த தண்ணி எங்க இருந்து வருதுன்னு போனீங்கன்னா போற வழியில அவன் என்னென்ன அட்டூழியம் பண்ணுவான் தெரியுமா அந்த தண்ணியில, அதை பார்த்தவொன்னே தண்ணி குடிக்கணும்ன்ற எண்ணமே உனக்கு வராது. அதனாலதான் நதி மூலம் பார்க்க கூடாது. ஒரு குரு ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அவர் எங்கிருந்து வந்தாருன்றது முக்கியம். அவர் என்ன சத்தியத்தை சொல்றாரு, எப்படி வந்தாரு அப்படின்றது முக்கியம். என்ன பேசுறாருன்னு தான் முக்கியம். அதுதான் நதி மூலம் பார்க்க கூடாது. அதே மாதிரி ரிஷி மூலம் பார்க்க கூடாது. இது பழமொழி. நதி மூலமோ ரிஷி மூலம் பார்க்க போனீங்கன்னா உன்னால ஊர் போய் சேர முடியாது. சத்தியத்தை உன்னால தெரிஞ்சுக்க முடியாது. உனக்கு உண்மை வேணும், அவ்வளவுதான். அவ்வளவுதான். சத்தியம் வேணும் உனக்கு, அவ்வளவுதான். சும்மா ஆராய்ச்சி எல்லாம் வேணாம். எல்லாருக்கும் மலம் போற மாதிரி தான் அவருக்கும் மலம் போக போகுது. எல்லாருக்கும் மூத்திரம் போக மாதிரி தான் அவருக்கும் மூத்திரம் போக போகுது. எல்லாருக்கும் சுக்கிலம் போற மாதிரி தான் அவருக்கும் சுக்கிலம் போக போகுது. எதுக்கு வீண் ஆராய்ச்சி? அவர் எப்படிப்பட்டவர், எங்க இருந்து வரான்ற ஆராய்ச்சிலாம் நமக்கு வேண்டாம். அவருக்கு ஒருத்தர் என்ன சொல்றாங்கன்றதான் முக்கியமே தவிர, அப்ப நமக்கு தாகம் தீக்கிற தண்ணி தான் முக்கியமே தவிர, அது எங்க இருந்து வருதுன்றது ஆராய்ச்சி பண்ணோம்னா நம்மளால தண்ணியை குடிக்க முடியாது. அதனாலதான் நதி மூலம் பார்க்க கூடாது, ரிஷி மூலம் பார்க்க கூடாது. ஏன்னா ஒரு ரிஷி ஆகிறதுக்கு பல வேதனைகள் அவர் அனுபவிச்சிருப்பார், பல துன்பங்களை அனுபவிச்சிருப்பார். அதெல்லாம் போய் பார்த்துன்னு உட்காந்துருக்க முடியுமா நம்மளால? அப்போ இன்னில இருந்து நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா ரிஷி மூலமும் நதி மூலமும் பார்க்க கூடாது. என்ன உங்களுக்கு உரைக்கப்படுகிறது, என்ன உங்களுக்கு செய்தி கிடைக்குது, அந்த செய்தியை மட்டும் உள்வாங்கி நம்ம எப்படி கடை தேர முடியும் அதை மட்டும் பார்க்கணும், அவ்வளவுதான். நம்ம தாகத்தை எப்படி தீர்த்துக்கலாம், ஆன்மீக தாகத்தை எப்படி தீர்த்துக்கலாம், அதை மட்டும் தான் பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா ஊருக்கு போய் சேரலாம். ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா சத்தியமா ஊர் வந்து சேர முடியாது அப்படின்னு சொல்லி திருமந்திரத்துல 3ஆம் தந்திரத்தில் 12ஆம் தலைப்பு கலைநிலை அப்படின்ற பகுதியில நம்ம இன்னைக்கு 12வது பாடல் இன்னைக்கு நிறைவு செய்ய போறோம். அட்டமா சித்தியை முடிக்கிறதுக்கு 73 பாடல்கள், 63 பாடல்கள் முடிக்கிறதுக்கு நம்ம படாத பாடுபட்டோம். ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஒரு பாடல். என்னடா சும்மா அட்டமா சித்தின்ற தலைப்பிலே இவ்வளவு பாடல்களை பார்த்துட்டோமே என்ற நினைப்பு இருந்தது. ஆனா அடுத்த தலைப்பு கலைநிலை. 64 கலைகளுக்கும் 16 மூலக்கலைகள், அதுக்கப்புறம் 8 கலைகள், அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் 2, அப்புறம் 1ல வந்து முடியும். அப்படிப்பட்ட கலைகள் அத்தனை கலைநிலையிலும் 12வது பாட்டு நமக்கு என்ன சொல்ல வருது நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினால். திருச்சிற்றம்பலம். ஓசையில் ஏழோ ஒலியின் கண்ணைந்தோ நாசியினில் 3 நாவில் 2 ஓசையில் ஏழோ ஒலியின் கண்ணைந்தோ நாசியினில் 3 நாவில் 2 தேசியும் தேசனோ தம்மில் பிரியும் நாள் மாசரு சோதி வகுத்து வைத்தானே. ஓசையில் ஏழோ ஒலியின் கண்ணைந்தோ நாசியினில் 3 நாவில் 2 தேசியோ தேசனோ தம்மில் பிரியும் நாள் மாசரு சோதி வகுத்து வைத்தானே. இனி பாடலை பதமா பிரிச்சு பார்க்கலாம். பாடலை எப்படி பார்க்கணும்? இப்போ இது பாட்டை பார்த்தோன்னு பயந்துடக்கூடாது. ஐயோ இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது சாமி, இதுதான் சொல்றாங்கன்னு பயந்துடக்கூடாது. இலக்கியம் படிக்காதவங்க, செய்யுள் படிக்காதவங்க, தமிழ் படிக்காதவங்களுக்கு கொஞ்சம் நடுக்கத்தையும் பயக்கத்தையும் என்ன பண்ணும் உண்டு பண்ணும். எந்த ஒரு பாட்டையும் திருப்பி திருப்பியும் படிச்சீங்கன்னா சாமி நமக்கு அது பொருள் உணர்த்துவார். இப்ப பதமா பார்க்கலாம். ஓசையில் 7 ஒலியின் கண் 5 நாசியினில் 3 நாவில் 2 தேசியும் தேசனும் தம்மில் பிரியும் நாள் மாசரு சோதி வகுத்து வைத்தானே.
ஒரு வருஷத்துக்கு ஒரு பாட்டு 3000 வருஷம் எழுதியிருக்கிறார் திருமூலர். அப்ப இந்த பாட்டை எழுதுறதுக்கு ஒரு வருஷம் எடுத்திருப்பார்ல, அப்படிதான் நம்ம நினைச்சுக்கணும். அப்ப இந்த வரியை எப்படி பார்க்கணும் நம்ம கைலாய பரம்பரை. நம்ம எல்லாம் யாரு? கைலாய பரம்பரை, ஞானத்தினுடைய மொத்த சொரூபம். அப்பா அம்மாவுக்கு உபதேசம் பண்ணி, அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து நந்திக்கு உபதேசம் பண்ணி, நந்தியம்பெருமான் திருமூலருக்கு உபதேசம் பண்ணி, திருமூலர் நம்மளுக்கு டைரக்டா இந்த பாட்டை கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம கைலாய பரம்பரை தானே. நம்ம எல்லாரும் கைலாய பரம்பரை. நம்ம எல்லாம் அம்மையப்பர் ஆதீனம். அப்பா அம்மா போட்ட ஆதீனத்துல நம்ம இருக்கிறோம். உலகமே சைவ சமயத்தினுடைய ஆதீனம் தான். சரி, இந்த பாட்டுக்கு நான் பொழிப்புரை தர்ம ஆதீனம் என்ன சொல்றாங்க பார்க்கலாமா? பாடலுக்கு நான் விளக்கத்தை பார்க்கலாம். சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம். பாடலுக்கு நான் பொழிப்புரை தர்ம ஆதீனம். மேற்கூறியவாறு சக்தி சிவங்கள் தம்மில் பிரிந்து நீங்குகின்ற நாளில் எல்லையை சத்தம், உருவம், கந்தம், சுவை, பரிசம் என்னும் புலன்களின் முறையே 7, 5, 3, 2, 1 என இவ்வாறாக பொது வகையில் இருளை அறுக்கும் ஒளியாகிய இறைவன் வகுத்து வைத்துள்ளான் அப்படின்னு பொழிப்புரை சொல்லுது. மீண்டும் ஒரு முறை படிச்சிடுறேன், காதால கேட்டுங்க, அதுக்கப்புறம் நம்ம யதார்த்தமா விளக்கிக்கலாம். மேற்கூறிய சக்தி சிவங்கள் தம்மில் பிரிந்து நீங்குகின்ற நாளில் எல்லையை சத்தம், உருவம், கந்தம், சுவை, பரிசம் என்னும் புலன்களின் முறையே 7, 5, 3, 2, 1 என இவ்வாறாக பொது வகையில் இருளை அறுக்கும் ஒளியாகிய இறைவன் வகுத்து வைத்துள்ளான். சரி, இப்ப சாமியோட பெரும் கருணையினால யதார்த்தத்துல சிகாரம் சைவ நெறி பாடசாலையில நம்முடைய அடியார்களுக்காக திருமூல நாயனார் இந்த பாட்டு மூலியமா நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்றது பார்த்துடலாம். சிவபெருமானே சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். ஓசையில் 7 ஒளியின் கண் 5. எப்படி? ஓசையில் 7. இப்போ நாதம் விந்து, நாத விந்து கலாதி நமோ நம, வேத மந்திர ஸ்வரூப நமோ நம. முருகபெருமான் எப்படி கூப்பிடுறோம் நம்ம? நாத விந்து கலாதி அப்படின்னா, நாதம்னா ஓசை, விந்துன்னா ஒலி. இது 2 தான் நம்மள ஆளுது. அதாவது காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி, இந்த 3 ஆட்சியும் எதிரான நாதமும் விந்து தான். இந்த ஆட்சியை எவனாலும் கலைக்க முடியாது. இந்த ஆட்சியை மட்டும் எவனாலும் கலைக்கவே முடியாது. ஏன்னா நாதம் தான் அங்க நாதன், விந்து தான் அங்க ஒலி. அப்போ நாதமும் நாதின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல நாதா, நாதி, பிராணநாதா, பிராணநாதி அப்படின்னு இந்த பழைய படங்கள்ல கூடுவாங்க, பார்த்துருப்பீங்க. இப்போ ஏகாம்பர நாதர், கைலாசநாதர் அப்படின்னு என்ன அர்த்தம்? நாதர்னா அந்த நாதமாக இருக்கிறவருக்கு நாதர்னு பேரு. அப்ப நாதமாக எது இருக்குதோ அதுக்கு நாதர்னு பேரு. அதுதான் சொல்ல ஓசையில் 7 ஒளியின் கண் 5. இந்த உடம்புக்குள்ள எப்படி இருக்காங்களா? 7 இடத்துல 7 ஓசையில நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறாங்க. 5 இடத்துல ஒளி பொருந்தி இருக்கிறார் சாமி. அப்போ ஓசையில 7 ஒளியின் கண் 5 அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, நாதமாக 7 இடங்களில் ஒலித்து கொண்டிருக்கிறது. யாருடைய ஓசை? சாமியோட ஓசை. அது எப்படி பிரிக்கலாம்? மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆங்ஜா, சகசிராரம். இப்படி 7 சக்கரமா பிரிங்களேன் உடம்புக்குள்ள. இப்படி 7ஆ பிரிச்சிங்கன்னா இந்த 7 சக்கரங்களுக்கும் ஒரு ஓசை இருக்குது. அந்த ஓசையை வச்சு அந்தந்த சக்கரத்தை சாமி ரன் பண்றாரு. அதான் ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே, உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்போ ஓசையா இறங்கி வராரு சாமி, நாதமா இறங்கி வராரு. எப்படி இறங்கி வராரு? ஒளி உள்ளவனாகவும் இறங்கி வராரு. அப்படி இறங்கி வரும்போது அவர் முதல்ல நம்ம சகசிராரத்துல இறங்கி வரும்போது மூலாதாரத்துல எப்படி இருக்கிறாருன்னா லம்ன்ற ஒரு சத்தம், எல்
ஏஎம் லம். லம்போத ஓம் லம்போதரா கனமக. ஓம் லம்போதரா. யார் லம்போதரா என்று கூப்பிடுறோம்? மூலாதார கடவுள் யாரு? கணபதி. அந்த மூலாதாரத்தை யாருக்கிட்ட ஒப்படைச்சாரு சாமி? கணபதி கிட்ட ஒப்படைச்சாரு. அப்ப நீயே பாத்துக்க. அங்க என்னென்ன அவஸ்தை இருக்கு? இடுப்பு சம்பந்தப்பட்ட எல்லா அவஸ்தையும் கணபதி கிட்ட ஒப்படைச்சிட்டார். தோப்புகரணம் எதுக்கு போடுறோம்? அந்த இடுப்பு நல்லா இருக்கணும்னு தான் போடுறோம். மூலாதாரம் நல்லபடியா இருக்குன்றதுக்காக தோப்புகரணம் போடுறோம். அப்ப தோப்புகரணம் போட்டா என்ன நடக்கும்? மூலாதாரம் நல்லபடியா வேலை செய்யும். அப்ப தோப்புகரணம் போடுறது இழிவா பார்க்கலாமா? பார்க்க கூடாது. அங்க லம்போதரர் இருக்கிறார். அவர் பேர் லம்போதரர். லம்ன்ற சத்தம் அங்க கேட்கும். ஓம் லம்போதராய நமக. ஓம் லம்போதராய நமக. யாருக்கு? கணபதிக்கு பேருன்னா லம்போதரா. அப்போ லம்ன்ற சத்தம் கேட்கும். இப்போ ஓம்ன்ற சத்தம் தான் இத்தனைக்கும் காரணம், இல்லைன்னு சொல்லல. ஆனா மூலாதாரத்துல ஒரு ஓசை இருக்கு. அந்த ஓசைக்கு பேர் என்ன? லம். ஓம் லம் கணாதிபதயே நமக. ஓம் லம் கணாதிபதயே நமக அப்படின்னா இந்த மூலாதார சக்கரம் நல்லபடியா வேலை செய்யும். அப்போ கர்ப்பப்பை பிரச்சனை சால்வ் ஆகும். இந்த மந்திரத்தினுடைய வேல்யூ என்னது? இடுப்பு சம்பந்தப்பட்ட எல்லா நோயும் தீர்த்துரும். ஓம் லம்போதராய நமக. 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 ஓம் லம்போதராய நமக அப்படின்னாங்க இல்லையா? இந்த லம்ன்ற சத்தம் மூலாதாரத்துல இருக்குது. இந்த சப்தம் தான் நம்ம பிறவிக்கு, அதாவது பிரசவம் ஆகும் போதும் சரி, அல்லது சிறுநீர் கழிக்கும் போதும் சரி, மலம் கழிக்கும் போதும் சரி, இப்படி எல்லா விதமான இடுப்புல இருக்கிற எல்லா விஷயத்தையும் யார் பாத்துக்கிறதுன்னா இந்த லம்ன்ற சத்தம் தான் பாத்துக்குது. அதனால தான் அதுக்கு கணபதின்னு பேரு. அந்த இடம் அற்புதமான இடம். அந்த இடத்த நம்ம எப்படி தவம் பண்ணணும்னா, மூலாதாரம் முதுகெலும்பு ஸ்ட்ராங்கா நிக்கணும்னா, குண்டலினி சக்தி எழுந்துக்கணும்னா, இந்த லம்ன்ற மந்திரம் தான் முதல் மந்திரம், பீஜ மந்திரம்னு சொல்லுவாங்க. ஓம் லம்போதராய நமக. ஓம் லம்போதராய நமக. ஓங்காரம் தாங்க எல்லாமே. எல்லா ஓசையும் ஓங்காரத்துல இருந்து தான் வந்தது. ஆனா இடுப்பு ரன் பண்றதுக்கு இந்த மந்திரம் தேவைப்படுது. மொத்தம் எத்தனை ஓசை? எத்தனை ஓசை பார்த்தோம்? ஓசையில் ஏழோ ஒளியின் கண்ணைந்தோ. அப்போ முதல் ஓசை என்னன்னா லம். இந்த லம்ன்ற ஓசை தான் இந்த இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தீர்வுகளுக்கும், நோய்களுக்கும் ஒரு பெரிய பாதுகாப்பு, ஸ்திரத்தன்மை எல்லாத்தையும் கொடுக்குது. வேறு இதுதான். இந்த சக்கரம் சரியா இருந்தா மட்டும்தான் நம்மளால நட உட பாவனை எல்லாம் சரியா இருக்கும். முதுகெலும்பு சரியா நிக்கும். இது கணபதிக்கு உண்டான மந்திரம். அந்த ஓசையை நம்ம கணபதி கிட்ட இருந்து நம்ம என்ன பண்றோம்? அந்த காக்கும் கடவுள், காக்கும் கடவுள் கணபதின்றோம். அங்க சாமி கணபதி கிட்ட இந்த லம்புன்ற மந்திரத்துல ஓம்ன்ற மந்திரத்தை லம்மா மாத்தி, ஓம் லம்போதரா, அவனுக்கு லம்போதராயன்னு பேரை வச்சு அங்க உட்கார வச்சுட்டார். அந்த ஓசை தான் அந்த மூலாதாரம் சொல்லக்கூடிய இடுப்பை காப்பாத்துது. இது முதல் சக்கரம். அப்போ ஒருத்தருக்கு பாதுகாப்பு வேணும்னா ஓம் லம்போதராய நமக. ஓம் லம்போதராய நமக. என்னங்க 5 எழுத்து சொல்லிட்டு நீங்க இந்த மாதிரி சமஸ்கிருதத்துல லம்போதராயன்னு சொல்றீங்க? ஏன்னா லம்ன்ற மந்திரம் அங்க வேலை செய்யறதுனால கண்டுபிடிச்சாங்க பெரியவங்க. லம்ன்ற மந்திரத்தை உச்சரிச்சோம்னா இடுப்பு நல்லா வேலை செய்யும். இடுப்புல இருக்க பிரச்சனை போயிடும். மூலாதாரம் சம்பந்தப்பட்ட எல்லா நோயும் போயிடும். சிறுநீரக பை எல்லாம் சம்பந்தப்பட்டது தான். பாருங்க, இடுப்பு சம்பந்தப்பட்ட இதெல்லாம் சுத்தி இருக்குது, அதெல்லாம் சரியாகணும்னா லம்ன்ற மந்திரம் ரொம்ப முக்கியம். ஓம் அப்படியே அந்த கையை வச்சு நாங்க என்ன பண்ணோம்? லம்ன்ற மந்திரத்தை உச்சரிச்சீங்கன்னா அந்த மூலாதார சக்கரம் சரியாயிடும். அப்ப மூலமே சரியாயிடுச்சுன்னா எல்லாமே சரியாயிடும். அப்ப தவத்துல உட்கார்றதுக்கு கணபதியோட அருள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தர் தவத்துல உட்கார்றதுக்கு கணபதியோட அருள் ரொம்ப முக்கியம். அதனால கணபதியை கை தொழணும். நீங்க எந்த பாட்டு எடுத்தாலும் முதல்ல யார் பாட்டு இருக்குது? கணபதி பாட்டு தானே இருக்குது. ஏன்? அந்த மூலாதாரம் சரியா இல்லைன்னா உங்களால உட்கார முடியாது. மூலாதாரம் சரியா இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? உங்களால உட்கார முடியாது. அதனாலதான் அந்த லம்ன்ற மந்திரம் ரொம்ப முக்கியம். அப்போ ஓசையில 7 ஓசை இருக்கு. அப்போ முதல் ஓசை லம். இந்த லம்ன்ற மந்திரத்தை உச்சரிச்சோம்னா அந்த இடுப்புல இருக்கக்கூடிய மூலாதாரத்துல இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்ந்துரும்.
அந்த சிக்கல்கள் போயிடுச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணிடலாம், தவத்துல ஈஸியா உட்காந்துடலாம். தவம் கைக்கு விடிடும். முதுகெலும்பு நல்லா நிக்கும். ஓம் லம்போதராய நமக. அப்போ தோப்புக்கரணம் போடலாம். கணபதி மனசுக்குள்ள நினைச்சுக்கலாம். அப்பா வந்து காப்பாத்துங்கன்னு சொல்லலாம். தவத்தை வந்து தவத்துக்கு வந்து ஒத்துழைப்புங்க அப்படின்னு சொல்லலாம். தவம் பண்ணும்போது முதல்ல கணபதியை நினைக்கணும். பிடியதன் ஊமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் அடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பாயில் வலி வலமுறையிறையே. அப்ப அந்த ஓங்காரத்தின் மொத்த சுரமும் கணபதியை சொல்லுவாங்க. ஆனா இடுப்புல இருக்கும்போது லம்போதராய அந்த லம்ன்ற மந்திரத்தை உச்சரிச்சு நம்ம உடம்புல இருக்கிற அந்த பேசிக்கை நம்ம சரி செஞ்சுக்கணும். அங்க ஒரு ஓசை. சரி, அடுத்து அதே ஓங்காரம் மூலாதாரத்துல கணபதி கிட்ட விட்டுட்டு சுவாதிஸ்தானம்னு ஒரு இடம் இருக்கு. அடுத்து ஒரு ஜான், அதை எருவாய்க்கும் கருவாய்க்கும் நடுவுல இருக்குது மூலாதாரம்னு சொல்லுவாங்க. எருவாய்னா என்ன, கருவாய்னா என்ன உங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் அதை பேச போய் ஐயா இப்படி எல்லாம் பேசுறாருன்னு அது ஒரு ரிப்போர்ட் ஆகி சேனல் விட்டு சரி போயிடக்கூடாதுல்ல. நீங்க எருவாயின்னா மலம் போற இடம், கருவாயின்னா சிறுநீருக்கு போற இடம், சுக்கிலம் போற இடம். அப்ப இது ரெண்டும் நடுவுல தான் அந்த ஓங்காரம் வந்து மூலாதார புள்ளி வேலை செய்யுது. அந்த மூலாதாரத்தினுடைய அந்த சக்தி அங்கதான் எழும்பி நிக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அதை லம்ன்ற மந்திரத்துல ஓம் லம்போதராய ஓம் லம்போதராய ஓம் லம்போதராயன்னு சொன்னோம்னா அந்த பேசிக்கு அடிப்படையா நின்றுடும். அப்போ அந்த இடர்கள் எல்லாம் போயிடும். இப்ப நான் பாடல பிடி அதன் உருவமை கொலமிகு கரியது. அந்த மாதிரி கணபதியை பாடிட்டு எந்த ஒரு செயலையும் நம்ம தொடங்கினோம்னா மூலாதாரம் நமக்கு வசமாகும். அப்போ அதனுடைய தொந்தரவு நமக்கு வராது. கணபதியை விட்டு நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு சேட்டை பண்ணிக்கினே இருக்கும். அப்பதான் இன்ட்ரோல் வரும், அப்பதான் அவஸ்தை வரும், ஏதாவது முக்கியமான காரியம் பண்ணும் சில அவஸ்தைகள்லாம் வரும். அப்போ மூலாதாரத்தை வணங்கிட்டோம்னா அவர் எல்லாத்தையும் பிடிச்சு நம்மள என்ன பண்ணுவார், ஒரு நேர்கோட்டில் செலுத்துவார். அதனாலதான் ஓம் லம்போதராயம். அப்பதான் கையில் தலைமையில கூட்டிக்கின்னு அவர்கிட்ட பணியணும். அப்ப கணபதியை பணிஞ்சு நீங்க எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சீங்கன்னா அற்புதமா இருக்கும். அது முதல் ஓசை லம். ரெண்டாவது ஓசை சுவாதிஸ்தானம் அப்படின்ற சக்கரம் இருக்கு இல்லையா, இந்த சக்கரம் வந்து தொப்புளுக்கு கீழே இருக்குது. அது தொப்புள் தான் சொல்லுவாங்க. சுவாதிஸ்தானம்னா சுவாதின்னா தொப்புள். இப்ப இந்த சக்கரம் என்னன்னா வம். ஒரே ஓசை தாங்க, காப்பாத்துறதுக்கு மூலாதாரத்துக்கு லம். அதே அதே மூலாதாரத்துல ஓம்ன்ற மந்திரம் லம்மா மாறினா அது மூலாதாரம். அதே ஓம்ன்ற மந்திரம் வம். ஓம் வம் ஓம் வம் அந்த சத்தம் வந்ததுன்னா அது வந்து படைப்பு. அதான் நாராயணன். இங்கதான் பாலியல் உணர்ச்சி, பாலியல் தன்மை, இந்த ஆண் பெண் பேதம், அலி, உணர்ச்சி, சாப்பாடு, ஜீரணம், வயிறு, காப்பாத்துறது, ரத்தமா மாத்துறது, எசன்ஸா மாத்துறது, சுக்கிலமா மாத்துறது, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இங்கதான் இருக்குது. அப்போ சுவாமி இங்க எப்படி இருக்காருன்னா நாராயணனா இருக்கிறார். எப்படி இருக்காரு, வம்ன்ற சத்தத்தோட இருக்காரு. இங்க ஓசையில எப்படி வருது, அங்க லம். ஓம் லம்போதராய நமக, ஓம் நமோ நாராயணாய அப்படின்றாங்களா. இது 8 எழுத்து மந்திரம் வம்புல முடியுது. வா இம். அங்க லம்மு, இங்க வம்மு. இங்க காப்பாத்துறதுனால இந்த டிபார்ட்மெண்ட் வயிறு சுமக்குது இல்லையா 10 மாசம். அப்போ தொப்புளுக்கு கீழே பிறப்புறுப்புக்கு மேலே அப்படின்னு சொல்றாங்கல்ல. இது எல்லாம் கனெக்ட் பண்ணி தான் என்ன பண்ணிருக்கான், இதுக்கு வம்முன்னு பேர் வச்சு. அப்ப இந்த இடத்துல ஓசை எப்படி மாறுது, வம்மா மாறுது. இங்க மகாவிஷ்ணுக்கு உண்டான சக்கரம் இது, காப்பாத்துறதுனால இந்த சக்கரம் நம்ம உடம்புக்குள்ள வேலை செய்யுது. அப்போ வம்முன்ற ஒரு ஓங்காரம் வந்து இங்க எப்படி ஒலிக்குதுன்னா ஓம் வம் ஓம் வம் அப்படின்னா அந்த வம்னு சொன்னீங்கன்னா வயிறு பத்தின வயிறு சம்பந்தமான எல்லா நோயும் போயிடும், பாலியல் பிரச்சனை போயிடும், படைப்பாற்றல் கிடைக்கும். புதுசா நீங்க கிரியேட்டிவிட்டி பண்ணலாம். கிரியேட்டிவிட்டி உங்களுக்கு வரணும்னா புதுசா ஏதாவது படைக்கணும், புதுசா ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வம்முன்ற மந்திரத்தை நீங்க சொன்னீங்கன்னா புது படைப்பாற்றல் உங்களுக்கு கிடைக்கும். அதான் விஷ்ணு. அதான் அந்த அந்த படைப்பாற்றல், பாலியல் தன்மை, உணர்ச்சிகள் எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடலாம். அதாவது நம்மள யாரும் வந்து என்ன பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. வம்முன்ற மந்திரத்தை உச்சரிச்சோம்னா நமக்கு நம்மளே தெரியும், நம்ம மூச்சு வாங்குறது நம்மளே பார்க்கலாம். அப்போ வம்முன்ற மந்திரம் நம்முடைய பிரசன்ட்ல கொண்டாந்து நிறுத்தும். அதான் மனசு, அதான் நாராயணன், அதான் சுவாதிஸ்தானம், அதான் வயிறு.
அப்ப வயிறுன்ற பகுதியில சாமி எப்படி ஒலிக்கிறாருன்னா வம்முன்னு ஒலிக்கிறாரு. அதுக்கு சுவாதிஸ்தானம்னு பேர். சரி, அந்த ஓசையை விட்டுருங்க. அடுத்து மணிப்பூரகம். நம்ம உடம்புக்குள்ள ட்ரிபிள் வார்மர்னு ஒண்ணு இருக்குது. ட்ரிபிள் வார்மர்னா என்னன்னா இந்த சூடை தக்க வைக்கணும். சோலார் எனர்ஜி. அது எங்க இருக்குன்னா மார்புக்கும் வயிற்றுக்கும் நடுவுல எலும்பு முடியிற இடம் இருக்கு இல்லையா, கரெக்டா ஒரு குழி மாதிரி முடியும். அல்லன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல மட்டும் குத்துனா ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படியே மூச்சு போய் நின்னுடும். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அந்த இடத்துல மட்டும். அதான் சோலார் பவர் எனர்ஜி. அங்க என்னன்னா தன்னம்பிக்கை, ஆற்றல், தனிப்பட்ட சக்தி இருக்கு. அங்க இருக்கிற ரம், அந்த அங்க அங்க இருக்கிற மந்திரத்துக்கு பேருன்னா ரம். கீழே லம்மு, அதே தொப்புள் கொடியில வரும்போது வம்மு, அதே மேல வந்து மணிப்பூரகமா சோலார் எனர்ஜி நெருப்பா இருக்கும்போது என்ன வருதுன்னா என்னவா இருக்குன்னா ரம் ரம் ஓம் ரம். இதுதான் ராமாச்சு. இந்த ரம்ன்ற மந்திரம் தான் ராமாச்சு. ஓம் ரம். இது என்னன்னா தன்னம்பிக்கை கொடுக்கும், ஆற்றலை கொடுக்கும், தனிப்பட்ட சக்தியை உங்களை நிரூபிச்சு காமிக்கும். அப்ப ரம்முன்னு சொல்லும் போது நீங்க யாரு, எதுக்காக அந்த பூமிக்கு வந்தீங்க, வாட் இஸ் த ரீசன், எவ்வளவு நாள் என்ன பண்ண போறீங்க, ஏது பண்ண போறீங்க, ரகசியங்களை ஒழிக்க வச்சிருக்கிற இடம் தான் இந்த ரம். எவ்வளவு தூரம் உங்க கெப்பாசிட்டி, பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்ற ரகசியத்தை இந்த மணிப்பூரகம் நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துரும். அதனால இதுக்கு ரம்முன்னு பேர். ஒரே ஓசை தான், ஒரே ஓங்காரம் தான், எந்தெந்த இடத்துல எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. ஓசை ஒளியலாம் ஆனாய் நீ. அப்போ மணிப்பூரகத்துல சாமி எப்படி இருக்கிறாங்க, சோலார் எனர்ஜியா இருக்காங்க. சோலார் எனர்ஜினா என்ன, வெளியில இருக்கிற வெப்பத்தையும் உள்ள இருக்கிற வெப்பத்தையும் சரி செஞ்சு இந்த உடம்ப தகவமைச்சு கொடுக்கிற மிகப்பெரிய ஆற்றல். இப்ப ஊட்டிக்கு போறீங்க, கை கால்லாம் நடுங்குது, உடனே உள்ள உஷ்ணத்தை ஏற்படுத்தி அந்த உடம்ப சரி செஞ்சிருவாங்க. அதான் ட்ரிபிள் வார்மர். அதாவது உடம்ப உஷ்ணப்படுத்துறதும் குறைச்சு வைக்கிறதும். ஜுரம் அடிக்குது இல்ல, அதெல்லாம் எதுனா இவர்கிட்ட தான். இதுக்கு அண்ணாமலையார் கூட கருத்து சொல்லுவாங்க. அப்ப மணிப்பூரகம் வந்து எதுக்குன்னா நம்மளோட உடம்புல உடல் வெப்பநிலையை வந்து சரி பண்ணக்கூடியது. அப்படிப்பட்ட சக்கரத்துக்கு என்னன்னா ரம் ஓம் ரம். ராமன் கூட சொல்லிக்கணும், தப்பு இல்ல. ஓம் ராம். அந்த ராம் போய் என்ன பண்ணும், மணிப்பூரகத்தை வேலை செய்யும். மணிப்பூரகம் வேலை செஞ்சதுன்னா தன்னம்பிக்கை கிடைக்கும். நீங்க தனிப்பட்ட ஆற்றல்னு உணர்வீங்க. நாம எதுக்காக பூமிக்கு வந்த ரகசியம் நமக்கு சில விஷயங்கள் புலப்படும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அடுத்த சக்கரம் சாமி ஓசையில முதல்ல லம்மா இருந்தாரு, அதுக்கப்புறம் வம்மா வந்தாரு, அதுக்கப்புறம் எப்படி வராரு, ரம்மா வந்தாரு, அதுக்கப்புறம் சுவாதிஸ்தானம் தாண்டின மேல என்ன வருது, மணிப்பூரகம் வருது. மணிப்பூரகம் தாண்ட என்ன வருது, அநாகதம் வருது. இதுக்கு ஹார்ட் சக்கரம்னு பேர். இருதய சக்கரம். இருதய சக்கரம் இதய சக்கரம்னு சொல்லணும். இருதயன்றது புருவ நடு. ரெண்டு சொல்லுல மாட்டிக்க கூடாது, ரெண்டு சொல்லுல மாட்டிக்க கூடாது. அநாகத சக்கரம்னு இதுக்கு பேர். அப்போ சாமி முதல்ல லம்ப் அப்படின்ற சத்தத்துல இருந்தாரு. ரெண்டாவது விஷ்ணுவா வரும்போது பம்முன்னு வந்தாரு. அடுத்து அக்னியா வரும்போது, சோலார் பவரா வரும்போது ரம் ஆனாரு. அப்புறம் அநாகதத்துக்கு வரும்போது அவர் எப்படின்னா எம் ஆகுறாரு. ஓம் எம் ஓம் எம் ஓம் எம் அப்படின்னு சொன்னோம்னா இங்க இருக்கிற அந்த அநாகதம் விழிப்படைஞ்சிரும். இந்த அநாகதம் யார் ஒருத்தருக்கு ஓப்பன் ஆயிடுச்சோ அவங்க அன்பாவே இருப்பாங்க, எப்பவுமே இரக்கமா இருப்பாங்க. ஏன்னா அன்புன்ற சக்கரம் என்ன பண்ணுது, வேலை செய்யுது. அந்த மார்புல இருக்கக்கூடிய அந்த அநாகத சக்கரம் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்னா மிக அற்புதமான அந்த அன்பு மயமா மாறிடுவாங்க. ஆமா, எல்லாரையும் அன்பா இருப்பாங்க, ரொம்ப கருணையா இருப்பாங்க. அந்த மந்திரம் தான் எம். ஒரே சாமி தான், ஒரே ஓங்காரம் தான், எங்கெங்க எப்படி எப்படி வேலை செய்யறாங்க மட்டும் பாருங்க. சரியா? அப்போ ஓம் எம் அப்படின்னு தியானம் பண்ணீங்கன்னா உங்க மார்பு வேலை செய்யும், கருணை வேலை செய்யும். உங்க மார்பகங்கள் முதற்கொண்டு அங்க இருக்கிற ஹார்ட் சக்கரம் முதற்கொண்டு எல்லாமே நீங்க உணரலாம். அந்த மந்திரத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு. ஓம் எம் ஓம் எம் அப்படியே உச்சரிச்சுட்டே இருந்தீங்கன்னா மார்பு சம்பந்தப்பட்ட அந்த அன்பு, கருணை, இரக்கம் எல்லாமே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ அங்க இருக்கிற மந்திரத்துக்கு பேர் என்ன, எம் ஓம் எம் ஓம் எம். அந்த ஓங்காரத்துல இருந்து ஒலிக்கும். அப்ப அந்த அநாகதம் அற்புதமா வேலை செய்யும். இயல்பா எல்லா உயிர்களும் அதான் எவ்வுயிரும் தம் உயிர் போல் பாக்குற ஆற்றல் இந்த இடத்துல கிடைக்கும். பிரிச்சு பார்க்காது. சோல்ஸ் என்ன பண்ணாது, ஆன்மாக்களை பிரிச்சு பார்க்காம எல்லாரையும் தன்னுடைய உயிர் போல பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் இந்த எம் என்ற மந்திரத்துக்கு உண்டு. சரி, அடுத்து இறைவன் வந்து எங்க போறாருன்னா விசுத்தி.
அங்க எப்படி ஒலிக்கிறாரு? தொண்டை பகுதி, தொண்டை குழி இருக்கு இல்லையா, அதுதான் விசுத்தி. இங்க எப்படின்னா இன்னொருத்தர் தொடர்பு கொள்றதுக்கு இந்த விசுத்தி என்ற சக்கரம் ரொம்ப உதவி செய்யுது. தொடர்பு, வெளிப்பாடு, உண்மை, உண்மைத்தன்மை, பொய் சொல்ற வாய்மை, இதெல்லாம் எங்க இருக்குன்னா இந்த விசுத்தில தான் இருக்குது. அப்ப இந்த விசுத்தி சக்கரம் எப்படி வேலை செய்யுதுன்னா, ஓம் ஹம், ஓம் ஹம், ஓம் ஹம், ஓம் ஹம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா தொண்டை குழியில இருக்கிற பிரச்சனை சால்வ் ஆயிடும். இன்னொருத்தர்கிட்ட வச்சிருக்க தொடர்பு நம்மளுக்கு கிளியரா போயிடும். ஒரு செய்தி எப்படி வெளிப்படுத்தணும்ன்ற அறிவு நம்மளுக்கு கிடைக்கும். உண்மை நம்மளுக்கு புலப்படும். எல்லா உண்மையும் நம்மளுக்கு புலப்படும். தாகத்தை வென்று விடுவீர்கள். ரகசியம் இதுதான். இந்த இடத்துல யார் இந்த ஓம் ஹம், தண்ணி இல்லாத காட்டுக்கு போயிட்டீங்க, தண்ணி இல்லாத ஒரு ஊருக்கு போயிட்டீங்க, தண்ணி கிடைக்கிறது நாக்கு வறண்டு போகுது. அப்ப என்ன பண்ணும்? ஓம் ஹம், தொண்டையை நினைக்கணும். ஓம் ஹம், ஓம் ஹம் அப்படின்னும் போது இந்த தொண்டை குழி அங்க பசி தாகத்தை வின் பண்ணிடலாம். பசியும் தாகத்தையும் வின் பண்ணக்கூடிய அற்புதமான மந்திரம் தான் இந்த என்ன மந்திரம்? ஹம், ஓம் ஹம், ஓம் தொண்டை குழியை நினைக்கணும். ஓம் ஹம், அதான். அப்ப அந்த தொண்டை குழியை நினைக்கும் போது உங்களுக்கு விசுத்தி வேலை செய்யும். அப்படி வேலை செய்யும் போது நீங்க என்ன பண்ணலாம்? வெற்றி பெறலாம். எதுல வெற்றி பெறலாம்? பசியும் தாகத்தையும் வெற்றி பெற்று அந்த ஓசையில நீங்க மூழ்கி இருக்கலாம். இப்படி சாமி அங்க என்னவா இருக்கிறாங்க? ஹம்மா இருக்கிறாங்க. அடுத்த சக்கரம் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆங்ஞா சக்கரம், தேர்ட் ஐ. நம்ம புருவ நடுக்கு வாங்கன்றோம் இல்லையா, அந்த இடத்துல உள்ளுணர்வு, ஞானம், தெளிவு கிடைக்கும். வாழ்க்கையினுடைய மொத்த வெளிச்சமும் அங்க இருக்கு. அங்க என்ன மந்திரம்னா ஓம்ன்ற மந்திரம். ஓம், ஓம் இருக்கிற மந்திரங்கள்லயே பெரிய மந்திரம் எது? ஓம்ன்ற மந்திரம். இந்த ஓம்ன்ற மந்திரத்துல தான் பஞ்சாட்சரம் இருக்கு. பஞ்சாட்சரம் சொன்னாலும் ஓம்ல தான் முடியும், ஓம் சொன்னாலும் பஞ்சாட்சரத்துல தான் முடியும். ஓம், ஓம். அப்போ ஓம்ன்ற மந்திரம் எங்க போய் வேலை செய்யுது? புருவ நடுவுல வேலை செய்யுது. அப்ப புருவ நடுவுல இருக்கும்போது சாமி எப்படி ஒலிக்கிறாங்க? ஓமா ஒலிக்கிறாங்க. அப்போ ஒரே ஓசை தான். அங்க என்ன நடக்குதுன்னா உள்ளுணர்வு, ஞானம் பெறுறீங்க. உங்களுக்கு ஞானம் வேற எங்கேயும் கிடைக்காது. ஞான தெளிவு எங்க கிடைக்கும்னா புருவ நடுவுல தான் கிடைக்கும். எந்த ஒரு செய்தியும் புருவ நடுவுல தான் உங்களுக்கு விஷயமே கிடைக்கும். ஓஹோ, ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த அம்மா அப்படி பேசிட்டு போனாங்கன்னா அதுக்கு பேசுனதுக்கு நான் காரணம் என்ன அப்படின்ற உண்மை உங்களுக்கு தெரியணுமா? அங்கதான் உட்காந்து பார்க்கணும், ஆலோசிச்சு பார்க்கணும். அப்படி ஆலோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உண்மை புலப்படும். ஆமா, அங்கதான் ஞானம், தெளிவு. காரணம் என்ன, காரியம் என்ன, நம்ம கிட்ட எதுக்கு பழகினாங்க, ஓஹோ நம்ம கிட்ட இருக்க சொத்துக்காக தான் இவங்க பழகிருக்காங்களா அப்படின்ற உண்மை எங்க கண்டுபிடிக்கலன்னா புருவ நடுவுல நீங்க கவனத்தை வச்சீங்கன்னா தான் தெரியும் யார் எதுக்கு பழகுறாங்கன்ற உண்மை உங்களுக்கு தெரியும். யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் போலியானவங்க, யார் சத்தியத்தை எதிர்பார்க்கறாங்க, யார் அசத்தியத்தில் இருக்கிறாங்க, எதுக்காக நம்ம கிட்ட பழகுறாங்க, எதுக்கு போன் பண்றாங்க, ஏன், காரணம் என்ன, காரியம் என்ன அப்படின்னு உங்களுக்கு அறிவு வேணுமா? சுத்தி நடக்கிறத பத்தின உங்களுக்கு தெளிவு வேணுமா? புருவ நடுக்கு வாங்க. அதான் ஞானம், தெளிவு, உள்ளுணர்வு. இதுக்கு ஆங்ஜா சக்கரன்னு பேரு. சாமி இங்க எப்படி இருக்காருன்னா ஓம், ஓம் மகாமந்திரமாவே இருக்கிறாரு. ஓம், அந்த ஓம்ன்ற சப்தத்தை போட்டு நீங்க புருவ நடுவில் உட்கார்ந்தீங்கன்னா அகில உலகமே உங்களுக்கு என்ன ஆயிடும்? கைவசம் ஆகிடும். அப்ப இதெல்லாம் யாருக்குன்னா ஒழுக்கத்துல இருக்கிறவங்களுக்கு வரணும். ஒழுக்கம் இல்லாதவங்களுக்கு இங்க வேணாம் சேர்க்கக்கூடாது. ஒழுக்கம் இல்லாத கிட்டே சேர்க்கக்கூடாது. அதர்மவான்கள் இங்க வரவே கூடாது. தலை வெடிச்சு போயிடும், பைத்தியம் ஆயிடுவான், பித்து பிடிச்சிடும். அப்ப யாருக்கு இந்த கேட்டு? ஒழுக்கத்துல சாமியோட பிள்ளைங்களுக்கு அப்பா கிட்ட அரற்றி அப்பா எனக்கு உண்மை தெரியாதா, உங்களை நான் பார்க்க மாட்டேன் நான் யார் ஒருத்தர் ஏங்குறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த இடம், மத்தவங்களுக்கு எல்லாம் அந்த இடம் கிடையாது. அறம் செய்பவர்களுக்கு தான் அந்த இடமே தவிர
அறத்தை மீறினவனுக்கு இங்க இடம் கிடையாது. எப்படி ஒன்னாலும் வாழறவனுக்கு இங்க இடமே கிடையாது. அவன் பிறவி சக்கரத்துக்கு போவான். இப்படித்தான் வாழணும்னு ஒரு முடிவு பண்ணி ஒரு ஒழுக்கத்துல தியாகம் பண்றாங்க இல்லையா, சாமி அவங்க திருவடியை அடையணும்னு ஏக்கப்படுறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இதெல்லாம், இந்த ரகசியங்கள்லாம். மத்தவங்களுக்கு கிடையாது. மத்தவங்க எல்லாம் ஊர்வன் சேர முடியாது. அப்போ நான் என்ன கண்டேன், நான் என்ன புண்ணியம், என்ன புண்ணியம், நான் என்னத்தை கண்டேன்னு ஏங்குறாங்க பத்தியா. இவ்வளவு நாள் நான் நேர்மையா இருந்து என்ன புண்ணியம், இவ்வளவு நாள் நான் சத்தியத்துல இருந்து என்ன புண்ணியம் அப்படின்னு ஒரு ஏக்கம் உங்களுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக தான் சாமி இவ்வளவு ரகசியங்களை ஒலிக்க வச்சு இத்தனை தந்திரங்களையும் மந்திரங்களையும் யாருக்காக கொடுத்திருக்காரு, சாமி நமக்காக தான் கொடுத்திருக்காரு. அப்ப நல்லவர்களாக இருக்கிறது பெருசு கிடையாது, வல்லவர்களாக இருக்கணும்ன்றதுக்காக தான் நீ வல்லவனா மாறணும், நீ என்னை போல மாறுன்றார், நீ சிவஸ்வரூபம் அடைவாயாக. அப்ப சாமி வழிவகுத்து கொடுத்திருக்கிறாரு. அதுதான் அட்டாங்க யோகம். அப்போ இந்த புருவ நடுவில் ஓம்னு தியானம் பண்ணீங்கன்னா உண்மை என்னன்னு தெரிஞ்சு போயிடும், நல்லவங்க கேட்டவங்க யாருன்னு தெரிஞ்சு போயிடும். ஒரு குருநாதர் மூலியமா இந்த இடத்த நீங்க தொட்டு அதை நீங்க உட்காந்து பழக்கப்படுத்திக்கணும். அப்படி பழக்கப்படுத்தினாதான் உங்களுக்கு பூர்வ மத்தியம் வசமாகும். அப்படி வசமாச்சுன்னா தான் உங்களுக்கு திருவடி ஞானம் கிடைக்கும். திருவடி வாழும்போது திருவடி பேர் பெறுவது எப்படி, அதனால்தான் எழுதுனேன் நான். செத்துட்ட பிறகு அடையிறது திருவடி பேர் கிடையாது. அது எப்படி போனா அவன் எங்க அடுத்த நிலைக்கு போயிட்டான்னா, யோனிக்கு போயிட்டான்னா, இல்ல விண்ணுலகத்துக்கு போயிட்டானா, மண்ணுலகத்துக்கு போயிட்டான்னு நமக்கு தெரியாது. அது வெளிச்சம் கிடையாது, நமக்கு புரியாது. அது புதிர், நமக்கு தேவையில்லை. போனவங்களை பத்தி கவலைப்படக்கூடாது. நம்ம வாழும்போது திருவடியில நிழல்ல இலைப்பாறுதல் செய்யணும். வாழும்போது திருவடி நிழல்ல இலைப்பாறுதல் செய்யணும். அதுதான் நல்ல சிவனடியாருக்கு அழகு. யார் சிவனடியார்னா, சிறு திருவடி ஞானம் பெற்றவர்கள் சிவனடியார்கள். எது திருவடி? இந்த பூர்வ மத்தியம் தான் திருவடி. இங்கதான் மற்ற சக்கரங்கள் எல்லாத்தையும் இயக்கக்கூடிய மிகப்பெரிய சுரபி இருக்குது. அப்ப இந்த இடத்துல சாமி எப்படி இருக்கிறாரு? ஓமா இருக்கிறாரு. இதுக்கு மேல ஒரு சக்கரம் இருக்கு, அதுக்கு சகசிராரன்னு பேர். அதான் 7வது மலை. 7 மலைன்னு சொல்றாங்கல்ல, அது 7வது மலை. அந்த மலையில சாமி 1000 இதழ் கொண்டு இருக்கிறாரு. அங்க அதுக்கும் என்ன பேருன்னா உச்சந்தலைன்னு பேரு. அதுக்கு ஆன்மாவோட 2.5 கலத்திருத்தல், பிரபஞ்ச அறிவு, பேராற்றல், பிரபஞ்ச அறிவு, மொத்த அறிவு நமக்கு எந்த இடத்துல எந்த குண்டு ஊசி விழுந்தாலும் தெரியும். குண்டு ஊசி விழுறதே தெரியுமா, அந்த அளவுக்கு ஞானம் கிடைக்குமா அங்க. எப்படி ஒரு குண்டு ஊசி விழுந்தா கூட சத்தம் கேட்குமா, அந்த அளவுக்கு ஒப்பற்ற ஞானம் அங்க கிடைக்கும். அங்க ஆன்மாவை அறிந்து ஆனந்தமா இருக்கலாம். பிரபஞ்ச அறிவு கிடைக்கும். அங்கேயும் ஓம்ன்ற மந்திரம் தான் வேலை செய்யுது. அப்போ பூர்வ மத்தியத்துக்கும் ஓம்ன்ற மந்திரம், சகசிராரத்துக்கும் ஓம்ன்ற. அப்போ இந்த பாட்டு என்ன சொல்ல வருதுன்னா, ஓசையில் 7 ஒலியின் கண்ணைந்தோ, நாசியினில் 3 நாவில் 2. அப்போ ஓசையில் 7ன்னா இப்ப தெரிஞ்சு போச்சா உங்களுக்கு? இறைவன் எப்படி எல்லாம் ஓசையா இருக்காரு, 7 ஓசையா உள்ள வந்திருக்கிறார். அவர் எழுந்து போயிட்டாருன்னா அவ்வளவுதான். அவர் எழுந்து போயிட்டாருன்னா அவ்வளவுதான், தீர்ந்து போச்சு. அப்போ ஒளியின் கண் 5. சாமி எப்படி ஒளியா 5 இருக்கிறாரு? 5 ஒளியா இருக்கிறாரு. எப்படி? சாமிக்கு 5 முகம். 1 சதாசிவம், இன்னொன்னு மகேஸ்வரம், 3வது ருத்ரம், 4வது விஷ்ணு, 5வது பிரம்மா. இந்த 5 முகத்துக்கும் சாமி 5 கண்ணு கொடுக்கிறார். 5 ஒளி இருக்கு. அதாவது படைக்கிறதுக்கு ஒரு ஒளி தேவைப்படுது, படைக்கிறதுக்கு ஒளி தேவைப்படுது, அதுக்கப்புறம் காப்பாத்துறதுக்கு ஒரு ஒளி தேவைப்படுது. மின்சாரம் வேணுமா வேணாவா? இப்போ கரண்ட் இல்லைன்னா முடியுமா? முடியாது இல்ல. அப்போ கரண்ட்டை பிரிச்சு தரணுமா வேணாவா? படைக்கிறதுக்கு இந்த சப்ளை போதும், நீ படைப்பா பிரம்மா, இந்த உனக்கு இந்த சப்ளை. அப்போ அங்க ஒரு வெளிச்சம். இந்தப்பா காப்பாத்துப்பா நாராயணா, உனக்கு ஒரு ஒழுக்கம், இந்த உனக்கு உண்டான கரண்ட், இந்த சப்ளை நீ வச்சுக்க, அங்க ஒரு கரண்ட். அடுத்து ருத்ரா, நீ குதின்னு குதிக்கிற, ஒரே ஆட்டம் தாங்க முடியல, இந்த உனக்கு உண்டான கெப்பாசிட்டி, நீ வச்சுக்க இவ்வளவு கரண்ட் அப்படின்னு சாமி அங்க ஒரு வெளிச்சத்தை தராரு. அதுக்கப்புறம் மகேஸ்வரா, நீ மூச்சா வந்து போற, இந்த உனக்கு உண்டான கெப்பாசிட்டி நீ வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கரண்ட்டை பிரிச்சு தராரு. அங்க ஒரு ஒளி. அதுக்கப்புறம் சதாசிவம், நீ புருவ நடுல இருந்து எல்லாத்தையும் காப்பாத்துற, இந்தப்பா உனக்கு ஒரு கரண்ட் நீ வச்சுக்கன்னு கொடுக்குறாரு. அப்போ 5 ஒளியா பிரியுது. ஒரே நெருப்பு தான், ஒரே நெருப்பு தான். எப்படி ஒரே ஓங்காரம் தான் எப்படி 7ஆ பிரிஞ்சதோ, அதே மாதிரி ஒரே நெருப்பு தான் இங்க 5ஆ பிரியுது. இந்த ஒரு வரி இவ்வளவு 1 மணி நேரம் எடுத்துக்கிச்சு பாருங்க. ஓசையில் 7 ஒளியின் கண் 5
நாசியினில் மூன்றும் நாவில் இரண்டும். நாசியில மூணுன்னு என்ன அர்த்தம்? இடகலை, பிங்கலை, சுழுமுனை. இடது மூக்கு வழியா போற காத்து ஒரு பக்கமும், வலது மூக்கு வழியா போற காத்து ஒரு பக்கமும், அப்புறம் இது ரெண்டும் குருநாதர் கிட்ட கத்துக்குன்னு சுழுமுனை வழியில உள்நாக்கு வழியா சுவாசிக்கிற ஒரு கலையை நீங்க கத்துக்கும் போது 3 விதமான வாசிய, 3 விதமான நாசிய, அந்த சுவாசத்தை நீங்க அறியறீங்க. அதான் 3. அப்போ ஓசையில 7, ஒலியில 5, நாசியில 3, நாவுல 2. நாக்குக்கு என்ன அர்த்தம்? 1 சுவையை உணரும். வேற என்ன? உணர்வு, சுவை. உணர்வு, சுவை. இது ரெண்டும் நாக்குல வந்து 2 விதமான உணர்ச்சி இருக்கு. 1 பேச முடியும், வாக்கு. இன்னொன்னு சுவையை உணர முடியும். இந்த 2ம் வந்து முடிக்குது. இப்படி இந்த உடம்புக்குள்ள 7 ஓசையாவும், 5 ஒலியாவும், 3 நாசியில 3ம், நாக்குல 2மா பிரிஞ்சு இருக்க சாமி கடைசியில எப்படி இருக்காராம்? தேசியும் தேசனும் தேசியும் தேசனும் தமிழ் பிரியும் நாள் மாசரு சோதி வகுத்து வைத்தானே. தேசமாக இருப்பது சுவாமி, தேசியாக இருப்பது அம்பாள். நான் ஒரு பரதேசி அப்படின்னு சொன்னா நான் வந்து அம்பாள்னு அர்த்தம். தேசன் அப்படின்னா இறைவன் அர்த்தம், ஒளி உள்ளவன். அப்போ ஒளி உள்ளவனும் ஒளி உள்ளவளும் 2 பேரும் பிரியிற நாள் இருக்கு இல்லையா? அந்த சேர்ந்து இருக்கிற நாள்ல தான் மாசற்ற சோதி 2 பேரும். அப்போ அவங்க பிரிஞ்சு போனாங்கன்னா இத்தனை டிபார்ட்மெண்ட்டும் வேலை செய்யாது. நமக்குள்ள இருக்கிற அம்மா, அதனால தான் சொன்னேன், உங்கள் உள்ள ஈஸ்வரன் இல்லைன்னா சத்தியமா வெளியில ஈஸ்வரன் இல்லைன்னு சொன்னதுக்கு அர்த்தம் இதுதான். அப்ப நம்மளுக்குள்ள இருக்கிற நாதமும் விந்தும் பிரிஞ்சிச்சுன்னா என்ன ஆயிடும்? அவ்வளவுதான், பாடி எடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப மாசற்ற சோதியா உட்காந்துக்கின்னு எப்படி பிரிச்சு எப்படி நமக்குள்ள வேலை செய்யறாங்க? அம்மையப்பரா வந்து நாதமும் விந்துவா வந்து மேல உட்காடுறாங்க. உட்காந்து 2 பேரும் என்ன பண்றாங்க? மாசற்ற சோதிய உள்ள வச்சிருக்கிறாங்க. அந்த மாசற்ற சோதி சகசராரத்துக்கு மேல துரியம், துரியாதிதம், துவாதசாங்கம், அப்புறம் நாதம், விந்து, அதுக்கப்புறம் பறை, அதுக்கப்புறம் பரமன். அப்ப அம்மா அப்பா முதல்ல அப்படி நம்ம உடம்புல எப்படி கூட்டு வச்சிருக்காங்கன்னா 7 ஓசையை தந்து, 5 ஒலியை தந்து, நாசியில 3 புள்ளியை தந்து, 3 வகையை கொடுத்து, நாக்குல 2 பிரிவை கொடுத்து, இதுதான் ஊரு, ஒலி, ஓசைன்னு சொல்லுவாங்க. மெய், வாய், கண், மூக்கு, செவிலாம் சொல்லுவாங்கல்ல. அதுக்கேற்ற மாதிரி உணர்ச்சி இருக்கு இல்லையா? அந்த தத்துவங்கள், அத்தனை தத்துவங்களுக்கும் தகப்பனாவும் தாயாவும் யார் உட்கார்ந்து இருக்கிறது? தேசனும் தேசியும். தேசனும் தேசியும் தேசனும் தமிழ் பிரியும் நாள் மாசரு சோதி வகுத்து வைத்தானே. அப்படி அவங்க அப்பா அம்மா எழுந்து போயிட்டாங்கன்னா நம்மளையும் தூக்கி போட வேண்டியதான். அப்போ சாமி எப்படி இறங்கி வராரு? நாதமாக இறங்கி வராரு. அந்த நாதம் எத்தனையா பிரியுது? 7ஆ பிரியுது. சாமி அப்புறம் எப்படி இறங்கி வராரு? விந்தா இறங்கி வராரு. விந்துன்னா என்ன? ஒலி. ஒலின்னா என்ன? வெளிச்சம். அப்படி வெளிச்சமா எப்படி இருக்கிறாரு? 5 இடத்துல இருக்கிறாரு. எந்தெந்த இடத்துல? படைக்கும் போது பிரம்மாவுக்கு ஒரு ஒலியாகவும், காக்கும் போது நாராயணனுக்கு ஒரு ஒலியாகவும், அப்புறம் அப்புறம் துடைக்கும் போது ருத்ரனுக்கு ஒரு ஒலியாகவும், அப்புறம் ரட்சிக்கிற மூச்சுக்கு ஒரு ஒலியாகவும், மகேஸ்வரனுக்கு ஒரு ஒலியாகவும், அடுத்து காப்பாத்துற சதாசிவத்துக்கு மேல ஆகாயமா இருக்கிற சதாசிவத்துக்கு ஒரு ஒலியாகவும் 5 ஒலி கொண்டு இந்த உடம்ப ரன் பண்றாரு. அப்ப 7 ஓசையும் 5 ஒலியும் மூச்சுல இடகலை, பிங்கலை, நடுநாடி என்று சொல்லக்கூடிய சுழுமுனையில மூச்சு காத்தாகவும், அப்புறம் நாக்குல ஊறு ஓசைன்னு சொல்லக்கூடிய சுவையாகவும், அப்புறம் வாக்காகவும் யார் வந்து நிக்கிறது? வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம், மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், மெய், வாய், கண், மூக்கு, செவி, இப்படி 96 தத்துவம் பொருள் நடுவுல வந்து நிக்குது. இப்படியே உடம்ப பிரிச்சுக்கிட்டே போயிடலாம். அப்போ இத்தனை பேரும் வேலை செய்யணும்னா யார் வேணும்? தேசியும் தேசனும் தமிழ் பிரியும் நாள் மாசரு சோதி வகுத்து வைத்தானே. அப்போ அடி ஒரு உடம்புக்குள்ள இவ்வளவு இருக்குதா? அதனாலதான் இது நடமாடும் கோயில். நாங்க நடமாடும் கோயில் யாரு? நம்ம தான். நடமாடும் கோயில்ல கொடுத்தீங்கன்னா சாமி மட்டும்தான் சாப்பிடுவார்.
அதே நடமாடும் கோயில் கொடுத்தீங்கன்னா சாமியும் சேர்த்து சாப்பிடுவார். அதுதான் அடியார்களுக்கு தொண்டு செய்யுங்க, அடியார்களுக்கு சாப்பாடு போடுங்க, அடியார்களை கவனிங்க, சிவனடியார்களை விடாதீங்க, அவர்கள் மனம் நோகும்படி என்ன பண்ணாதீங்க. ஆனா பொலிகளை கண்டு ஏமாறாதீர்கள். வேடம் தரிச்சவங்க எல்லாம் வேடதாரி ஆயிடும். வேடதாரியெல்லாம் சாமி இது பண்ண வந்துட முடியுமா? வர முடியாது. கண்டுபிடிங்க. சாமி இந்த உண்மையை சொல்லி தருவாரு அப்படின்னு சொல்லி, இந்த பாட்டு என்ன சொல்ல வருதுன்னா, ஒளியாகிய இறைவன், அதாவது நாதமாக இருக்கிற, அதாவது வெளிச்சமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தேசனாகவும், அப்புறம் அதே வெளிச்சம் உள்ளவளாக, ஒளி உள்ளவளாக, சின்னல்லி போட்டா சின்னல்லி, அதான் நாதம் உள்ளவளாக, ஓசை கொடுத்த நாயகி. திருஞான சம்பந்தருக்கு ஓசை கொடுத்தா இல்லையா? சாமி தாங்க பொறுத்தாளம் கொடுத்துட்டாரு. பொறுத்தாளம்னா என்ன? ஒளிய கொடுத்துட்டாரு. ஆனா நாதத்தை கொடுக்கல. அப்போ ஞான சம்பந்தருக்கு உணர்த்துறாரு. நான் மட்டும் போதாது. அவ வந்தாதான் ஒலிக்கும். எது? தாளம். அப்ப தாளம் ஒலிக்கணும்னா வெறும் பொற்தாளம் ஒலிக்குமா? அவளுக்கு பேர் என்னது? ஓசை கொடுத்த நாயகி. அதனாலதான் அவளுக்கு தேசின்னு பேரு. அப்ப இறைவனுக்கு தேசன்னு பேரு. ஏன்னா அவர் ஒளி. அதான் பொற்தாளம் கொடுக்கிறாரு. ஆனா வெறும் பொற்தாளம் இசைக்குமான்னா இசை வராது. யார் வரணுங்க? அம்பாள் வரணும். அம்பாள் எப்படி இருக்கா? தேசியா இருக்கிறா. அப்ப என்ன சொல்றாங்க? தேசியும் தேசனும் தம்மில் பிரியும் நாள் மாசரு சோதி வகுத்து வைத்தானே. அப்படி நமக்குள்ள ஒரு சோதியை வச்சு நம்மளையும் ஒரு பொருட்டாமாக்கி உயிரோட வச்சிருக்காரு. அந்த கடவுள் நம்ம உள்ளுக்குள்ள உணரணும். இத்தனை பிரிவா நமக்குள்ள இருக்கிறாரு. எத்தனை பிரிவா இருக்கிறாரு? இத்தனை பிரிவா இருக்கிறாரு. எத்தனை ஓசையா இருக்காரு? 7 ஓசையா இருக்கிறாரு. நமக்குள்ள இந்த படைப்பு, காப்பு, அழிப்பு, மறைப்பு, அருளல் இது எல்லாம் உள்ளுக்குள்ள நடக்குது. எதை கொண்டு நடக்குது? வெளிச்சத்தை கொண்டு நடக்குது. அப்ப சுவாசம் எப்படி நடக்குது? இதெல்லாம் எப்படி ரட்சிக்கிறாரு? சுவாசத்தை கொண்டு ரட்சிக்கிறாரு. இடகலை. இடது காலை தூக்கி சிதம்பரத்துல ஆடுறாரு. வலது காலை தூக்கி மதுரையில ஆடுறாரு. அப்ப வலது நாசியில ஓடுச்சுன்னா அதுக்கு மதுரை. இடது நாசியில மூக்குல காத்து போச்சுன்னா அது சிதம்பரம். நடுவுல ஓடுச்சுன்னா அது என்னது? ரெண்டுத்துலயும் ரெண்டும் கட்டானா இல்லாம நடுவுல உள்மூச்சு சுவாசகதி உள்ள சுழ்முனையில ஓடுதுன்னா அது திரு ஆலங்காடு. அதுக்கு ஊர்த்தவ தாண்டவன்னு பேரு. இப்படி இந்த உயிரை காப்பாத்துறதுக்கு சாமி எடுக்கிறாரு பாரு. பா 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 பா. இந்த ரகசியத்தை தான் இத்தனை கலைகளுக்கும் தகப்பனாகவும், தாயாகவும், தேசனாகவும், தேசியாகவும் இருக்கிறான்ற ஒரு உண்மையை இந்த பாட்டுல நமக்கு திருமூலர் என்ன பண்றாரு? சொல்லித் தர்றாரு. அப்போ நல்ல குருநாதர் மூலியமா இந்த உடம்பையும், இந்த உடம்புக்குள்ள இருக்கிற மனசையும், இந்த மனசுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற உயிரையும், அந்த உயிருக்கு தலைவனா இருக்கிற இறைவனையும் எப்படி அடையணும்னு கேட்டு தெரிஞ்சு, கைய பிடிச்சு மெதுவா போய் கேட்டு கத்துக்கணும். இவ்வளவு ஒரு ரகசியம் தெரிஞ்ச இந்த உடம்ப நம்ம மதிக்க பழகணும். கண்ணாடி பார்க்கும்போது மரியாதை கொடுக்கணும் அதுக்கு. ஆமா. முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை. இங்க மூர்க்கன்றது யாரு? நிலையில்லாத பொருளை கொண்டு போய் நிலையானதுன்னு காமிச்சு ஏமாத்துறான் பத்தி அவன் தான் மூர்க்கன். அவன் கூட சேரக்கூடாது. ஆனா வேஷம் போட்டிருப்பான். பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம். திருவடியில கொண்டாந்து சேர்த்து இதுதான் பக்தி, இங்கதான் பக்தி செலுத்தணும், இதான் எழில் ஞான சிவ பூசை, இங்க உட்கார்ந்து பூசை பண்ணு, அன்போட உருகு, அன்பு கருணை இரக்கத்தோடு பேசு, சாமி உனக்கு மிகப்பெரிய நிறைவு தராருன்னு திருவடியில கொண்டாந்து சேர்க்கிறாங்களே, இதான் பக்தி நெறி. முக்தி நெறி, பக்தி நெறி, சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்டு அத்தன் எனக்கு அருளியவாறு யார் பெறுவார் அச்சோவே. இவ்வளவு ரகசியங்கள் புரிந்ததுதான் அந்த உடம்பு. இதுகாரம் பொறுமையா கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி, இந்த 1 மணி நேர நிகழ்வுல நீங்க என்ன கத்துக்கிட்டுன்றத ஒரு விமர்சனமா கூட யூடியூப்ல நீங்க கொடுக்கலாம். கீழே கமெண்ட்ல எழுதலாம். இல்ல அடியானுக்கு கைபேசியில கூட என்ன பண்ணலாம்? தொடர்பு கொண்டு சொல்லலாம். கலந்துரையாடல் பண்ணலாம். ஐயா இது என்ன பண்ணலாம்? ஏது பண்ணலாம்னு கேட்கலாம். நீங்க சொன்ன மாரி உடம்புன்ற கோயில்ல இருந்து நம்ம மனசுன்ற ஆலயத்துக்குள்ள எப்படி போறது? அதுலருந்து உயிர்ன்ற மிகப்பெரிய உத்தமனை எப்படி இந்த ஆன்மாவை கண்டுபிடிக்கிறது? அந்த உத்தமனுக்கு ஒரு தலைவன் இருக்கிறான். அந்த இறைவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படின்னு கேட்க ஆசைப்பட்டீங்கன்னா, கூச்சப்படாம கேளுங்க. எந்த புள்ள கேக்குதோ அந்த புள்ள நிச்சயம் பால் குடிக்கும். மத்தவங்களுக்கெல்லாம் ஆத்ம ஞானம் கஷ்டம்தான். ஈகோ விடணும். ஆணவத்தை விட்டு கேட்கணும். ஐயா எப்படிங்க ஐயா? ஒரு ஆன்மா இன்னொரு ஆன்மாவுக்கு உதவி செய்ய போகுது. நான் வச்சு என்ன போறேன்? ஞானத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு என்ன காப்பிரைட்டா வாங்கியிருக்கிறேன் ஞானத்துக்கு? நான் சொல்லணும் காப்பிரைட்டா வாங்கியிருக்கேன் இல்லையே. நாளைக்கு உங்களுக்கு விழிப்படைஞ்சு உங்களுக்கு ஞான அனுபூதி கிடைச்சா நீங்களும் பேசலாம். சாமி அனுமதிப்பார் உங்களுக்கு.
திருமந்திரத்தை நீங்களும் கையில எடுக்கலாம். எப்போ அனுமதி கிடைச்சு சாமி உங்களுக்கு ஞான தெளிவு கொடுத்து நீ பேசுன்னு உத்தரவு கொடுத்தவொடனே நீங்க என்ன பண்ணிக்கலாம்? கொடுக்கலாம். எல்லாருக்கும் பொது. சாமி எல்லாரும் வரணும்னு தான் ஆசைப்படுறாரு. சத்து, சித்து, ஆனந்தம். சத்துன்னா உயிர், சித்துன்னா சிவம், ரெண்டும் சேர்ந்து போச்சுன்னா ஆனந்தம். அந்த நிலையை எல்லாரும் அடையணும்னு சொல்லி நிகழ்ச்சியை இனிது நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலே கண்ணின் நல்ல துரும் கழுமல்ல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது தனம் தரும் கல்வி தரும் பொருளாலும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கனம் தரும் பொங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஆறிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்மிகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவும் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழ் 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை நாம் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகிற இந்த அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு திருவடி பணிதல், சிவன் திருவடி பணிதல் என்கிற தலைப்பின் கீழே தவம் இருக்கிறது. அந்த தவத்தில் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அனைவருக்கும் சிகாரம் சைவநெறி பாடசாலை சார்பாக மனமார்ந்த நன்றி சொல்லி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.